ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப்போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது, எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 வந்துருச்சு. 2026 மகர ராசிக்கு ஏதாவது நன்மை தீமைகள் உண்டா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அப்போது கடந்த ஆண்டு பார்த்தோம்னா, கடந்த 2.5 வருஷமெல்லாம் 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பேச்சில் நீங்கள் இருந்தீங்க. இப்போ முற்றிலும் இந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான்
உங்கள் ராசிநாதன் 7.5 சனியிலிருந்து விடுபட்டுட்டார். மிகச்சிறப்பு. ராசிக்கு வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அதிகாரத்தில் வந்திருக்கார். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு சம்பந்தமான தொழில், எண்ணெய் சம்பந்தமான தொழில், பருப்பு வகைகள், தானியங்கள், உலோகங்கள், இதெல்லாம் ரத்தனங்கள், ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸ்னால் கையில் போடுறது ஸ்டோன்ஸ் இல்லை, அதுவும் ஸ்டோன்ஸ் தான். மார்பிள், டைல்ஸ், மொசைக், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, கல் குவாரிகள், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்கிறது. நண்பர்களால் உதவி, இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மிகச்சிறப்பு. கூட்டுத் தொழில், கூட்டு வியாபாரங்கள் நன்மையை தரும். 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும். இந்த ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். திடீர் திருமணம், எதிர்பாராத திருமணங்கள், வசதி வாய்ப்புகள் பெருகும். நம்மளுடைய அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தி கொள்வோம். புதிய வாகனம் வாங்கிறது, வாகனம் ஓட்டி பழகிறது, நமக்கு தெரிந்த வித்தை அனைத்தையும் பயன்படுத்தி நல்ல பேர் வாங்கிறது, புதிய மனிதர்களுடைய சந்திப்பு, பொருளாதார நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி. குறிப்பாக ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்துல கேது, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், அந்யோன்யங்கள் ஏற்படும். சட்டத்துறை, நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா துறை, ஆன்மீகத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பொதுவாக மகர ராசி அப்படின்னு பார்த்தால் 2026ஆம் ஆண்டு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. 2026 மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, நீல கலர். அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஹனுமனை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.